ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 23 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து யமுனா அந்த டைரி எடுத்து வச்சுட்டு நிவின் கிட்ட கேட்குறாங்களே, இது என்ன டேட்டு? இது ஏன் நீங்க இந்த மாதிரி காவேரி என்னோட சேரும் நாள் எழுதி வச்சிருக்கிறீங்க? அப்போ நீங்க வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு புத்தியோட தான் இருக்கீங்களா? நீங்களே என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் நீங்க அவன் மேல இதா இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசுறாங்க. அப்போ உடனே நிவின் என்ன சொல்றேன்னா, என் கேரக்டரை தப்பா பேசாதன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்ப காவேரி அக்கா தான் உங்களுக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்தாளா? அதை எப்படி அவர் கொடுக்க முடியும்? விஜய் மாமாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவரால் எப்படி தாங்கிக்க முடியும்னே இப்ப வந்து நிவின் வந்து கிண்டலா சிரிக்கிறாரு. அப்போ வந்து காவேரி வந்து எனக்கு எந்த நம்பிக்கையும் தரல. நீ தெரியாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்புறமா யமுனா ரொம்ப பேசுறத கேட்டு அவரால தாங்க முடியாம உண்மையே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி இது காரணமே விஜய் தான். எனக்கு இந்த நம்பிக்கை கொடுத்தது விஜய் தான். இந்த மாதிரி விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். அதை அவரே என்கிட்ட சொன்னாரு அப்படின்னோடனே யமுனா வந்து நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த தப்புமே செய்யாத என்னை நீ நம்ப மாட்ட. ஆனா அவரை வந்து நீ நம்புவல்ல, இதுதான் நீ நம்புனாலும் நம்பாட்டி இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப யமுனாக்கு என்ன பண்றதுனே தெரியாம யமுனா என்ன பண்றாங்கன்னா, கங்காக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. வர சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, சாரி, அதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்ல என்ன ஆகுதுன்னா, விஜய் போய் காவேரிக்காக பண்ணி வச்சிருக்க எல்லா டெக்கரேஷனையும் பார்க்குறாரு. நல்லா இருக்குது. நாளைக்கு வந்து எங்களுக்கு வந்து வெட்டிங் அனிவர்சரி. கொடைக்கானல் கிளம்புறோம். நான் போய் என் ஒய்ஃபை நானே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்க பேசிட்டு இருக்கிறாரு. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே விஜய் வந்துடுறாரு. வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, "என்ன காவேரி இவ்வளோ ஸ்லோவா எடுத்து வச்சுட்டு இருக்க? சீக்கிரமா எடுத்து வை. எப்பவுமே உன்னை ரெடியாக சொன்னேன். வா நம்ம போயிட்டு அப்படியே உன்னை வந்து வீட்டுக்கு சென்ட் ஆஃப் பண்ணணும்ல, அதுக்கு உனக்கு ஒரு சின்ன ட்ரீட் குடுத்துட்டு, நானே உங்க வீட்ல கொண்டு வந்து உன்னை விட்டுருந்தேன். எதனாச்சும் ஒரு ரீசன் சொல்லிடுறேன். யாரும் கவலைப்படாத மாரி. அதனால நீ வந்து ஃபீல் பண்ணாத" அப்படின்னோடனே, "உண்மைக்குமே நான் போய் தான் ஆகணுமா? அப்ப கான்ட்ராக்ட்ட நீங்க இன்னும் மனசுல தான் வச்சுட்டு இருந்தீங்களா?" அப்படின்னோடனே, விஜய் "இல்ல புரியல" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல நீங்க நேத்து வர இந்த தாலி உன் கழுத்துல இருக்கிற உரிமையிலன்னு கூட சொன்னீங்கல்ல. அத பத்தி பேசினாலே உங்களுக்கு கோவம் வரும்போதுன்னு நான் சொன்னப்போ கூட, நீங்க இந்த மாரி கேட்டீங்களேன்னு" சொல்லிட்டு காவேரி பாவமா ஒவ்வொன்னா கேட்டுட்டே இருக்கிறாங்க. விஜய் எதுவுமே சொல்லாம நின்னுட்டே இருக்கிறாரு. அப்புறமா காவேரி சட்டைய பிடிச்சு, "ஏன்டா இந்த மாரி பண்ணிட்டு இருக்க? இப்படி தானே சொன்னேன்னு" சொல்லிட்டு அப்படியே உலுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அங்க விஜயே இல்ல. "எனக்கு என்ன ஆச்சு? ஏன் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு காவேரி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் கிட்ட இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் கேட்கணும். வீட்ல வந்து கான்ட்ராக்ட் பத்தி சொல்லாம என்னை விட்டுருங்க. நீ ஏன்னா யமுனா மாமியாருக்குலாம் தெரிஞ்சுச்சுன்னா, அவங்க வேற அவள தப்பா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாரி காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, யமுனா எங்க வீட்ல வந்து சாரதா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாரி காவேரி அக்காவோட கல்யாணம் நாளையோட முடிஞ்சிருதுமா அப்படின்னோடனே, "என்னடி சொல்ற?" அப்படின்னோடனே, இந்த மாரி அவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்கன்னோனே, கங்கா எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க.